முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெண் பார்க்கும் படலத்தை துவங்குவதற்கு முன்பதாக நாம் என்னென்ன ஆன்மீக வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, முதலில் குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று குலதெய்வத்திற்கு வெற்றிலை பாக்கு அவள் பொறி கடலையுடன் குலதெய்வத்திற்கு பிரியமான இஷ்டமான படையல்களையும் படைத்து மனதார வழிபட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக அவ்வாறு குலதெய்வத்தை மனதார வழிபட்ட பிறகு குலதெய்வத்தினிடம் எந்த எல்லையில் இருக்கக்கூடிய எந்த பெயர் கொண்ட பெண்ணை பார்க்க செல்கின்றீர்கள் என்ற தகவலையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக அவ்வாறு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்ட பிறகு குலதெய்வத்தினிடம் நாம் சொல்லும் அந்த காரியமானது வெற்றியாக ஜெயமாக நமக்கு அமைய குலதெய்வத்தினுடைய அருளாசியும் துணை புரிய வேண்டும். குலதெய்வமே கூட வந்து அத்தனையும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று மனதார ஒரு சங்கல்பத்தையும் எடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக ஒரு புதிய எலுமிச்சைக்கனியை நமது குலதெய்வத்தினுடைய திருப்பாதத்தில் வைத்து பூசை செய்து பெண் பார்க்கும் படலத்திற்கு செல்லும் பொழுது அந்த எலுமிச்சைக்கனியை நம்முடன் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக அந்த எலுமிச்சைக்கனியில் நமது குலதெய்வத்தினுடைய அருளாசியும் நமது குலதெய்வத்தினுடைய அதிர்வலைகளும் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக அவ்வாறு அந்த எலுமிச்சைக்கனியை பெண் பார்க்கும் படலத்திற்கு கொண்டு சென்று அதன் பிறகு நமது வீட்டு பூசை அறையில் வைத்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது, ஐயா அவ்வாறு பூசை அறையில் வைக்கக்கூடிய அந்த எலுமிச்சைக்கனியானது அழுகிவிட துவங்கினால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய அடியார்கள், அவ்வாறு நிகழ்ந்தால் ஓடக்கூடிய தண்ணீரில் இட்டு வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, நமது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் அத்தனையும் நமக்கு ஜெயமாக வெற்றியாக அமையும் என்று சொல்லிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆலோசனை தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம். நம சிவாய.